இன்றைய தலைப்பு திருமந்திரத்தில் 6வது தந்திரம் 10வது தலைப்பு திருநீர். பாடல் எண் 1666. ஸோ திருநீர் தலைப்பில் 2 பாடல் இருக்குது. ஸோ முதல் பாடலில் திருநீரை நம்ம பூசிக்கொண்டால் இறைவனுடைய திருவடி சேரலாம் அப்படின்றத முதல் பாடலில் சொல்கிறாரு. 2வது பாடலில் அந்த திருநீர் என்று சொல்பவற்றை எப்படி உருவாக்குவது இந்த இடத்துல. ஸோ யார் உருவாக்குறாங்க, உருவாக்குறவங்க எப்படி பயன்படுத்துறதுனால அவங்க என்ன நிலை அடைவாங்க அப்படின்னு 2 வித கருத்துக்களை இந்த 2 பாடலில் தான் சொல்லியிருக்காரு. 2 பாடல் தான் இருக்குது ரெண்டுமே. ஸோ திருநீர் தலைப்புக்கான பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக வேடங்களுக்கு நடுவில் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவவேடம், தவவேடம், அடுத்து திருநீர், திருப்பி ஞான வேடம், அடுத்து சிவவேடம் அப்படின்னு சொல்லிட்டு 2 தலைப்புகளுக்குள்ள வேடம்னு வர்ற தலைப்புகளுக்கு நடுவில் இதை கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா அவவேடமும் தவவேடமுமே பார்த்தோம்னா 2 வேடங்களையுமே பார்த்திங்கன்னா ஞானம் பெறாதவர்கள் பூசிக்கொள்ளுகின்ற ஒரு வேடமாகத்தான் அங்கே இருக்குது. இப்போ விபூதியை, இந்த திருநீர் என்று சொல்லக்கூடிய விபூதியை தொடர்ந்து ஒருவர் பூசிக்கொள்வதனால் அவர் என்ன ஆகிறார், இந்த இடத்துல ஞான வேடத்தை போடுகிறார், அடுத்து சிவ வேடத்தை போடுகிறார் இந்த இடத்துல. ஸோ அதனால் திருநீர் ஒரு மனிதரை இங்கே இறைவனாகவே ஆக்குகின்றது என்பதுதான் அதனுடைய குறிப்பு. அதனால தான் நடுவில் கொடுத்துருக்காரு இந்த இடத்துல. ஸோ திருநீர் ஏன் பெயர் காரணம், போன முறையே ஐயா கேட்டிருந்தார் இந்த இடத்துல, அனந்தவேல் ஐயா கேட்டிருந்தார், விபூதின்னு ஏன் பேர் வச்சுருக்காங்க, திருநீருன்னு ஏன் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். இந்த தலைப்பிலே நேரடியாக திருநீருன்னு கொடுத்துருக்காரு. ஆனால் இதற்கு வேறு பல பெயர்கள் கூட இருக்குது. பஸ்பம்னு இருக்குது, சாரம்னு இருக்குது, பசுமம்னு இருக்குது, பசிதம், இப்படி நிறைய பெயர்கள் விபூதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாமே இங்கே பெயர் காரணங்கள் நிறையா இருக்குது சரிங்களா. அதுக்கு நம்ம காரணம் பார்க்கணுன்னா கூட பார்க்கலாம். ஸோ முதல்ல திருநீர் என்பதற்கு பெயர் காரணம் என்ன அப்படின்னா, நீர், நீர் திரு என்று சொன்னாலே அதற்கு பல பொருள் இருக்குது இந்த இடத்துல. இறைவனை நேரடியாக பொருள் இருக்குது, ரஷ்மியையும் நேரடியாக குறிக்கும், முக்தியையும் நேரடியாக குறிக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம திருநீற்றை முக்தி அப்படின்னு ஒரு இடம் பொருள் ஏவலுக்கு ஏற்றார் போல் முக்தி என்ற வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல முக்தியை கொடுக்கக்கூடிய நீர் அப்படின்னு சொல்லலாம். நீர் என்றால் இந்த இடத்துல சாம்பல். சாம்பல் என்பது எதை குறிக்கும், எரிச்சிட்டோம் நெருப்பால், எதெல்லாம் அதால் எரிக்க முடியுமோ அத்தனையும் எரிக்கும். எரிக்க முடியாத எரிக்காது நெருப்பு இல்லையா. ஒரு பெரிய எரியிற நெருப்புக்குள்ளே போய் இரும்பை போட்டால் அது எரிக்குமா இந்த இடத்துல. ஒரு துணியை சுற்றி ஒரு இரும்பை போட்டால் துணியை மட்டும்தான் எரிக்கும், இரும்பை அப்படியே வச்சுட்டு போயிடும் இந்த இடத்துல. அதுபோல் இந்த திருநீரை தொடர்ந்து பூசும்போது அது என்ன செய்யுது, ஒரு மனிதனுடைய மும்மலங்களை எல்லாம் அரிக்கக்கூடிய பணிகளை அதை தொடர்ந்து அப்படியே செய்து கொண்டே இருக்கின்றது இந்த இடத்துல. மும்மலங்கள்லாம் எரிஞ்சு போச்சுன்னா கடைசியில் சாம்பல் போல் கடைசியாக நிற்கிறது எது இருக்கும் இந்த இடத்துல, நம்மளுடைய ஆன்மா தான் தூய்மையாக நிற்கும். தூய்மையாக நிற்கும் போது தானே இறைவன் என்று அந்த இடத்துல உணர்ந்து கொள்ளலாம். ஸோ ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் ஒரு வேலையை செய்வதனால் அதற்கு திருநீர் என்று இங்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒன்று, திருநீருக்கான பெயர் காரணம். அடுத்து 2வது விபூதி. விபூதிக்கான பெயர் காரணம். விபூதி என்ற வார்த்தையை பிரித்து படிக்கலாம். வி ப்ளஸ் பூதி விபூதி அப்படின்னு பிரித்து படிக்கலாம். தமிழினுடைய சிறப்பு ஒரு வார்த்தைக்குமே ஒரு எழுத்திற்குமே ஒரு பெயர் காரணம் சொல்லப்படுது. அதுபோல் வி என்ற வார்த்தை எதை சுட்டி காட்டும் அப்படின்னா, எந்த ஒரு வார்த்தையுமே மேன்மைப்படுத்தி காட்டுவதற்காக அந்த எழுத்து பயன்படும் இந்த இடத்துல. உதாரணத்துக்கு விநாயகர் தத்துவத்தை பேசும்போது நம்ம அதற்கான விளக்கம் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் இருக்குது இந்த இடத்துல இல்லையா. ஏன் அவருக்கு விநாயகர் என்று பெயர் இருக்குது, நாயகர் என்றால் தலைவர் என்று பொருள். வி என்றால் என்ன, இவர் தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கின்றார், இவருக்கு மேலான தலைவர் என்று யாரும் இல்லை என்பதை பொருளை சுட்டி காட்டுவதற்காக விநாயகர் என்று அந்த இடத்துல பெயரை கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல தலைவருக்கெல்லாம் தலைவராக எதற்கு, அறிவு என்ற தத்துவத்தில் இவர்தான் உச்சபட்ச தலைவர், இவருக்கு மேலான தலைவர் இல்லை அப்படின்றதை குறிப்பதற்காக விநாயகர் என்ற பெயர் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுபோல் இங்கே விபூதி அப்படின்னு சொல்லப்படுது. பூதி அப்படின்ற வார்த்தை இந்த இடத்துல செல்வத்தை குறிக்கும். இந்த இடத்துல பூதி என்றால் நேரடியான பொருள். இந்த இடத்துல செல்வம், மற்றொன்று பொன். செல்வம் எதை குறிக்கும், நேரடியாகவே இங்கு பணத்தையோ பொருளையோ குறிக்காது இந்த இடத்துல. வழக்கமாக நம்ம அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். செல்வம் என்று சொன்னாலே தங்கம், பொன், பொருள் இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம்.
ஆனால் இந்த இடத்துல நேரடியாக செல்வம் என்று சொன்னால் நான் ஏற்கனவே 2-3 முறை சொல்லியிருக்கேன். இந்த வினாடி நமக்கு எது தேவையோ, நம்முடைய வினைகளுக்கு அனுபவிப்பதற்கு நுகர்வதற்கு தேவையோ, இல்லை அந்த வாழ்க்கையை நடத்தி கொள்வதற்கு தேவையோ, அப்பொழுது அந்த பொருள் தான் நமக்கு செல்வம். அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி. ஒரு பள்ளியில் மாணவன் பாடம் எடுத்து எழுதிக்கிட்டே இருக்கான், அந்த இடத்துல அவங்ககிட்ட ஒரு பென்சிலோ பேனாவோ இல்லை. அப்போ அந்த நேரம் எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். எல்லோரும் பள்ளிக்கு போயிருப்போம், ஒரு காலத்தில் பேனா பென்சிலை மறந்து வச்சுட்டு போயிருப்போம், அப்படியே திருதுன்னு முடிச்சுட்டு இருப்போம். யாராவது ஒருத்தர் பக்கத்தில் இருக்க பையன் சரி தான் என்கிட்ட ஒன்று இருக்குது நீ வச்சு எழுதுன்னு ஒரு சின்ன பென்சில் தான் கொடுத்துருப்பான். அந்த நேரம் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அதுக்கு இணை ஒன்றுமே சொல்லவே முடியாது. அது அனுபவித்த மாணவர்களுக்கு தான் தெரியும். இந்த இடத்துல அப்பாடா இல்லையா கிடச்சிருச்சுப்பா எழுத போகிறேன்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நேரத்தில் அந்த பென்சில் தான் மிகப்பெரிய செல்வமாக அங்கு இருக்கிறது, சிறுவர்களுக்கும் சரி. இந்த இடத்துல அப்படி இந்த விபூதி என்று சொல்லப்படுவது, பூதி என்று சொல்லப்படுவது செல்வம். பொன் என்றும் பெயர் இருக்கு. பொன்னா தங்கம் கிடையாது, ஒளி வீசக்கூடியது என்று பொருள். விபூதியை நம் தொடர்ந்து அந்த திருநீற்றை தொடர்ந்து பூசிக்கொண்டே இருக்கும்போது நம்மளுடைய மும்மலங்களை அது அகற்றி நம்மை ஒளி வீச செய்யும் அப்படின்னு பொருள். என்ன ஒளி வீச செய்யுதுன்னா, நம்மளுடைய வார்த்தைகள் பேச்சுக்கள் தூய்மையானதாக மாறும் இயற்கையாகவே. அதை தொடர்ந்து பூசிக்கொண்டே இருக்கும் பொழுது, இந்த இடத்துல இறைவன நாமத்தை சொல்லி அதை தொடர்ந்து பூசிக்கொண்டே இருக்கும் பொழுது பொய் சொல்லக்கூட தோணாது. இந்த இடத்துல பக்தி என்ற ஒன்று இருக்கும்போது ஐயோ பொய் சொல்லணுமா, நம்ம தப்பா செய்து என்ற சிந்தனை இயற்கையாகவே உள்ளிருந்து வெளிவர ஆரம்பித்து விடும். ஏன்னா அது உள்ளே இருக்கிற மும்மலங்களை அழிக்குது. அப்போ பொய் சொல்ல வேண்டும் என்ற சிந்தனையெல்லாம் அழிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்மளுடைய வார்த்தை சுத்தமானதாக வரும், வாக்கு சுத்தம் வரும். இந்த இடத்துல இதுதான் இந்த இடத்துல அந்த வெளிச்சம் என்று சொல்லக்கூடியது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை அது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பணியை அது செய்கிறது. அப்படிப்பட்ட அந்த பூதி என்று சொல்லக்கூடிய செல்வம், பொன், இதற்கு மேலானதாக ஒரு பொருள் இல்லை என்பதை குறிப்பிட்டு காண்பதற்காகவே இங்கு விபூதி என்ற வார்த்தை இங்கு பயன்படுத்தப்படுகின்றது. இதுதான் இந்த இடத்துல திருநீர் மற்றும் விபூதி என்பதற்கான பெயர் காரணம். இந்த இடத்துல இப்போ நிறைய பாடலுக்கு போகலாம். முதலடி கங்காளன் பூசும் கவச திருநீற்றை, இது முதலடி. கங்காளன் அப்படின்னா யார் இந்த இடத்துல அப்படின்னா சிவபெருமான் தான் இந்த இடத்துல. ஏன்னா இறைவன் தான் இந்த இடத்துல பூசும் திருநீற்றை அப்படிங்கிறார். சிவபெருமான் பூசுகின்ற, அதுவும் கவச திருநீர் அப்படிங்கிறார். கவசம்னா என்ன தெரியும் எல்லாருக்கும். ஒரு நம்ம உடம்புல இந்த கவசம் பூசுகிறோம், அது என்ன பண்ணுது, இந்த சாம்பல் ஒரு கவசம் போல நம்மை பாதுகாக்கின்றது. எதிலிருந்து பாதுகாக்கின்றது, தீமையிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றது. இது நேரடியாக பொருள் புரிஞ்சிக்கலாம். இப்போ கங்காளன் என்பவர் யார் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, அதை கொஞ்சம் லேசாக நுட்பம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். முதல் 3 எழுத்தை மட்டும் தனியாக பாருங்கள், கங்கா அப்படின்னு வரும். கங்கா என்ற வார்த்தை எதை குறிக்குது, நம்ம கங்கை நீரை குறிக்கின்றது இந்த இடத்துல இல்லையா. கங்கை நீர் என்ன பண்ணுது இந்த இடத்துல, யார் போய் எப்பேற்பட்ட பாவங்களை போய் குளித்தாலும் அந்த பாவங்கள் மொத்தத்தையும் அது நீக்கி விடுகின்றது. பாவத்தை போக்கக்கூடிய நதியாக இங்கே கங்கை நதி இருக்கின்றது. ஏன் கங்கை நதி மட்டும் பாவத்தை போக்குது, மீதி எவ்வளோ நதிகள் இருக்குது இந்த உலகத்தில் இல்லையா. பாலாறு இருக்குது, கோதாவரின்னு சொல்லிட்டு பெண்கள் பேர்லேயே ஏகப்பட்ட நதிகள் இங்கு இருக்கின்றது இந்த இடத்துல. ஆனால் கங்கைக்கு மட்டும் ஏன் இங்கே சிறப்பு சொல்லப்படுகின்றது என்றால், மற்ற அனைத்து நதிகளுமே இங்கு காற்று சென்று மேகத்தில் பட்டுத்தான் நீராக வந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ காற்று ப்ளஸ் மேகம் நீர், ஸோ காற்றினால் வரக்கூடிய தண்ணீர் இந்த இடத்துல. ஆனால் கங்கை மட்டும் எப்படி வருது இந்த இடத்துல, மழையாக வரல இந்த இடத்துல, பனிப்பொழிவாகத்தான் வருகிறது இந்த இடத்துல. ஸோ பனிப்பொழிவு தான் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, உருகித்தான் அங்கே நீராக வந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ நெருப்பிலிருந்து வரக்கூடிய நீர், நெருப்பு என்ன செய்யும், எதையுமே அழிக்கக்கூடியது இந்த இடத்துல. ஸோ கங்கை என்று சொல்லக்கூடிய நீரே நெருப்பிலிருந்து வந்ததுனால் அது என்ன ஆயிடுச்சு, அதனுடைய மூல காரணம் நெருப்பு, அதிலிருந்து வந்ததுனால அது பாவங்களை அழிக்கக்கூடியது. அதனால் கங்கை பாவலை அழிக்கக்கூடிய நீர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கங்காளன் அப்படின்னா என்ன பொருள் ஆகுது இந்த இடத்துல, கங்கையை ஆளக்கூடியவன் அந்த இறைவன். கங்கையே இவ்வளோ பாவத்தை போக்குகின்றது என்றால், கங்கையே ஆளக்கூடிய அந்த இறைவன் அவன் எவ்வளோ பாவத்தை போக்குவான் இந்த இடத்துல, அதுதான் கங்காளன் என்று சொல்லப்படுகின்றது. அந்த சிவபெருமான் இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரா, இந்த இடத்துல பூசும் கவச திருநீற்றை அப்படிங்கிற திருவிளையாடல் படத்தில் ஒரு வசனம் ஒன்று வரும் இந்த இடத்துல. இடுகாட்டில் அலையும் சாம்பலை பூசிக்கொண்டிருக்கும் புலையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை பயன்படுத்துவார் அந்த திருவிளையாடல் புராணத்தில். அந்த ஒரு வார்த்தை வரும் அந்த இடத்துல. என்ன பொருள்னா,
சிவபெருமான் என்ன செய்கிறாரா, சுடுகாடெல்லாம் போய் அங்கே எரிந்து கொண்டு இருக்கின்ற உடல்களுடைய சாம்பல் இருக்கும் இல்லையா, அந்த இடத்தெல்லாம் உடம்புல பூசிக்கு வரான் இந்த இடத்துல. அதனால தான் அவருக்கு வந்து இடுகாட்டில் நடனமாடக்கூடிய இறைவன் என்று கூட வேறு சில பெயர்கள்லாம் கூட இருக்குது இந்த இடத்துல. ஏன் அந்த இடத்துல அந்த சாம்பல் எடுத்து அவர் பூசிக்கிறார் இந்த இடத்துல அப்படின்னா, இன்றைக்கி அந்த பழக்கம்லாம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அதுவும் சாம்பல் தான். ஆனால் காசிக்கு போனோம்னா இன்றைக்கும் அதெல்லாம் செய்வாங்க இந்த இடத்துல. பல சாமியார்கள் போல் இருக்கக்கூடியவங்களும் அந்த சாம்பலெல்லாம் எடுத்து, இந்த அகோரிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களாம் பார்க்கலாம் இந்த இடத்துல. எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய சாம்பலெல்லாம் எடுத்து உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிட்டு அப்படியே நிற்பாங்க அந்த இடத்துல. உண்மையாக இருக்கக்கூடிய அகோரிகள் இந்த இடத்துல. ஏன் அந்த சிவபெருமான் பூசிக்கிறார் இந்த இடத்துல அப்படின்னா, இந்த சாம்பலில் கூட அவர்களுடைய வினைகள் அந்த இடத்துல இருக்குமா. அந்த இடத்துல யாராக இருந்தாலும் சரி, அந்த சாம்பலில் கூட அந்த உயிருடைய வினை இருக்குமா. அதை கூட இறைவன் வந்து என்ன பண்ணுறாரா, இந்த இடத்துல அழித்து விடுகின்றாரா. சாம்பலில் அந்த வினைகளுடைய எச்சம் இருந்தால் கூட அந்த எச்சம் கூட ஒருவருடைய பிறவிக்கு காரணமாக அமைந்து விடும். அதனால் அந்த சாம்பலை கூட விடக்கூடாதுன்னு சொல்லி சிவபெருமான் அழிக்கிறாராம். அணு அளவு வினைகள் இருந்தாலும் அழிக்கக்கூடியவன் என்ற காரணத்தினால் அந்த இடத்துல சிவபெருமான் சாம்பலை பூசிக்கிறார். கங்கைக்கு போனால் எதையாவது ஒன்று விட்டுட்டு வரணும்பா அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. இது ரெண்டு விதமாக புரிஞ்சிக்கலாம் தத்துவ ரீதியாக. ஒன்று, அங்கே போனால் கெட்ட குணங்கள் தீய குணங்களை விட்டுட்டு வர்றோம் என்பது தத்துவார்த்த ரீதியான பொருள். இன்னொரு பொருள் பார்த்தோம்னா, கங்கையில் போனால் நம்ம பழைய பொருள் உடையை போட்டு வருவோம். உடையை வந்து அங்கே பழைய ட்ரெஸ் ஏதாவது இருந்தால் விட்டுட்டு வந்துடுவாங்க, சட்டையோ ஏதாவது ஒரு துணியை போட்டுட்டு வருவாங்க. ஏன் அதை போட்டு வராங்கன்னா, அதுக்கும் ஆழமான ஒரு தத்துவம் அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. அந்த உடைகளில் நம்மளுடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய செல்கள், இறந்த செல்கள் இருக்கும் இல்லையா நம்ம உடம்புல. ஒரு நாளைக்கு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் சயின்ஸில், நம்ம உடம்புல ஆயிரக்கணக்கான செல்கள் புதிதாக உருவாகிறது, ஆயிரக்கணக்கான செல்கள் இறந்து கொண்டு தான் இருக்கிறது. நம்ம கண்ணுக்கு தான் தெரியறதில்ல அவ்வளோவா, சரிங்களா. அது அழுக்கோட அழுக்காக சேர்ந்து போயிடுது. அப்போ அது என்ன ஆகுது, அந்த செல்கள் நம்ம அந்த உடையில் போய் கொஞ்சமாவது அது படிமம் இருக்குமா அது. அதனால தான் இந்த யாரையாவது ஒருத்தரை கண்டுபிடிக்கணும், மோப்ப நாய்கள் இந்த பழைய உடைகளை மோப்ப சக்தியை வச்சு அதை கொண்டு போய் கரெக்டாக கொண்டு போய் பிடிக்கும் பார்த்தீங்களா. இதுவும் அதுக்கு ஒரு காரணம். இப்போ அந்த உடைகளில் கூட ஒருவருடைய ஏதேனும் ஒரு வகையான செல்கள் அந்த உடைகளில் இருக்கும். அப்போ அந்த செல்கள், இப்போ ஒரு மோப்ப நாய் வந்து அதை கரெக்டாக மோப்பம் பிடிச்சிட்டு போகுதுன்னா, நம்ம பொறுத்த வரைக்கும் அது வாசனை ஏதோ பிடிச்சிட்டு போகுதுன்னு நினைக்கிறோம். அந்த வாசனைக்கும் அந்த உடம்பிலிருந்து வரக்கூடிய ஒரு சிறந்த செல்கள், இந்த வாசனை கூட ஏதோ ஒரு உயிராற்றல் இருக்குல்ல. நம்ம உடம்புடைய உயிராற்றல் கிடையாது, ஏதோ ஒரு ஆற்றல் இருக்குது. அதை தான் நாய் கரெக்டாக மோப்பம் பிடிச்சிட்டு போகுது. அப்போ அந்த ஆற்றலை அங்கே நம்ம அந்த இதில் போட்டு வரும்போது அதில் கூட வினைகளின் எச்சம் ஏதாவது இருந்தால் கூட அந்த பாவ நதி வந்து அழிச்சிரும். அந்த பாவ நதிட்ட புண்ணிய நதி வந்து அழிச்சிரும், அந்த கங்கை என்று சொல்லக்கூடிய நதி அழிச்சிரும். அப்படின்ற ஒரு தத்துவத்தில் அந்த உடைகளை அக்காலத்தில் வந்து போட்டுட்டு வந்தாங்க. இந்த இடத்துல போட்டு வந்தாங்கன்னா, இன்றைக்கெலாம் ரொம்ப குப்பையாக்கிடுறாங்க. இன்றைக்கெலாம் போட்டு குப்பையாக்குறாங்க. அதுவும் மிகப்பெரிய தவறு தான். அதற்கு என்று அக்காலத்தில் வழிமுறைகளை எல்லாம் வைத்திருந்தார்கள் அந்த இடத்துல. அந்த முறையெல்லாமே இப்போ இன்றைக்கி முழுமையாக அற்று போச்சு. சும்மா பழைய துணியை சும்மா போட்டு இடத்த குப்பையாக்கிட்டு வர செயல் தான் செய்கிறாங்க. பட் அது நேரடியாக அதுவும் தவறு தான் இந்த இடத்துல. ஸோ இப்போ கங்காளன் அப்படின்னு சொல்லப்படுற இறைவன் யார் என்று தெரிந்திருக்கும் பெயர் காரணமாக. அந்த இறைவனை எப்படி இருப்பார் இந்த இடத்துல, புகைப்படத்தில் அவருடைய படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருப்பாங்க ஆர்டிஸ்ட்டு, இல்லை சில சிற்பங்கள் சிலைகள்லாம் கூட இருக்குது. இந்த இறைவன் எப்படி என்ன இருப்பார், கங்காளன் என்று சொல்லக்கூடிய இறைவன் எலும்பு கூட மாலையாக போட்டு அணிஞ்சிருப்பார் இந்த இடத்துல. ஏன் எலும்பு கூட மாலையை அணிஞ்சிருக்காருன்னா, அந்த ஒரு உயிர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சாம்பலை எடுத்து அவர் உடம்புல பூசி அதை என்ன பண்ணிடுறாராம், முழுமையாக அந்த உயிரை தூய்மைப்படுத்திடுறார். தூய்மைப்படுத்தியாச்சுன்னா, அப்போ நான் சமீபத்திய வகுப்புக்குள்ளே கூட சொன்னேன், கழுத்துக்கு கீழே இருக்க பகுதி கர்ம பகுதி, கழுத்துக்கு மேலே இருக்க பகுதி ஞானப்பகுதி. அப்போ ஒரு மனிதனுடைய எலும்பு கூடு, தலையை எலும்பு கூடு இருக்கு இல்லையா, அது ஞான பகுதி. அதை இறைவன் என்ன பண்ணுறாரா அந்த இடத்துல எடுத்து தன்னுடைய கழுத்து பகுதியில் போட்டுக்கிறார். அப்போ தூய்மையாக்கி அதை தன்னோடு சேர்த்து கொள்கின்றார் என்ற தத்துவம் தான் அந்த சிவபெருமான் எலும்பு கூட தலையில் கழுத்து பகுதியில் போட்டிருக்கிறது. இதை தான் நம்ம திருமந்திரத்தில் 2வது தந்திரத்தில் அதோமுக தரிசனத்தில் இருக்கும், இறைவனுடைய கீழ் நோக்கிய முகம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருப்பார். ஸோ கங்காளன் என்று சொல்லப்படுகிற இறைவன் நம்முடைய பாவங்களை முழுமையாக அழித்து தன்னோடு சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு இறைவன். அவர் பூசுகின்ற கவச திருநீர், ஏன் அந்த கவச திருநீற்றை பூசிக்கிறாருன்றதுக்கான விளக்கம் இவ்வளோ நேரம் பார்த்துட்டோம், புரிஞ்சிருக்கும். அப்படி பூசிக்கிற திருநீற்றை 2வது அடியில் என்ன சொல்கிறாரு, மங்காமல் பூசி மகிழ்வாரே யாமாகில் அப்படிங்கிறார். மங்காமல் அப்படின்னா என்ன பொருள்? இப்போ இன்றைக்கி திருநீரை எடுத்து நம்ம நெத்தியில் பூசுகிறோம். ஸோ ஆண்கள் பல நேரங்களில் பார்த்தா நெத்தி நிறைய பூசிட்டு போகிறவங்களும் இருக்காங்க.
சிலர் என்ன பண்ணுவாங்க, ஆண்களே என்ன நெத்தி நிறையா பூசா நான் சாமியாரான்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சின்னதாக நெத்தியில் குட்டியாக வச்சுட்டு போவாங்க. இன்னும் சிலர் நாங்கள் ஒரு தீக்குச்சியில் வச்சுட்டு போகிற பெண்கள்லாம் கூட இருக்காங்க. இன்னும் சிலர் இந்த உடைக்கு விபூதி அணியக்கூடாது என்று கூட இருக்காங்க. இது எனக்கு சமீபத்தில் கொஞ்சம் நகைச்சுவையாகவே இருந்துச்சு. ஏதோ ஒரு நண்பர் வீட்டில் பார்த்துருந்தேன். விபூதியே பூசலை, என்னம்மா விபூதி பூசணும்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு பூசக்கூடாது அங்கிள், நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு பொண்ணு. அவங்க பெற்றோர்களும் அதை வச்சு பெருசாக எடுத்துக்கலாம். ஆமாம்மா இதுக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு போட்டால் நல்லா இருக்காதுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ விபூதியை விட பாவம் போக வேண்டும் என்ற என் சிந்தனையை விட உடை அடுத்தவர்களுக்கு பார்த்தா அழகாக தெரியணுன்ற எண்ணம் மேலோங்கி நிற்குது. அந்த அளவு மாறி போச்சு இப்போ கலாச்சாரம். அதுபோல் மங்காமல் என்று சொல்லக்கூடிய வார்த்தை முழுமையாக நெற்றியில் தெரியும்படி அணிய வேண்டும். இந்த இடத்துல நம்ம கொஞ்சோண்டு அணிஞ்சிருந்தோம்னா அதனால் பலன் இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும் பலன். இந்த இடத்துல அணுவளவான பலன் தான். நம்ம நெத்தி நிறையா பூசணுன்னா தான் உடனே என்ன நடக்கும் இந்த இடத்துல. பூசுறது மட்டும் இல்லை, பூசினதுக்கப்புறம் என்ன செய்யணுமா இந்த இடத்துல, மங்காமல் பூசி நெற்றி நிறையா யார் பார்த்தாலும் தெரியணுமா விபூதி, தெரியும் அளவிற்கு அதை பூசி மகிழ்வாரே அப்படிங்கிறார். மகிழ்ச்சினா என்ன, விபூதியை பூசினோடனே ஒரு சந்தோஷம் வரணுமா. ஆஹா இறைவனுடைய திருநீற்றை நான் பூசி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் வரணுமா. இப்போ யாராவது ஒருத்தருக்கு ஒரு புதிய உடை அணிந்தாலோ புதிய நகைகளை அணிந்தாலோ ஒரு மகிழ்ச்சி வருது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை அடையணுமா. ஆகா நான் திருநீற்றை பூசிவிட்டேன், என் பாவங்களெல்லாம் அழிய போகின்றது என்ற சிந்தனை முதல்ல வரணுமா இந்த இடத்துல. சந்தோஷம், ஒரு கார் வாங்கினா வீடு வாங்கினா சந்தோஷம் வருது இல்லையா, அதுபோல் தினந்தோறும் விபூதி அணியும் பொழுது அந்த மகிழ்ச்சியானது வர வேண்டும். மகிழ்ச்சி வந்த பின்பாக யாமாகில் அப்படிங்கிறார். யாம் என்றால் என்ன, நான் அப்படின்னு சொல்லுவோம், யாம் அப்படின்னு சொல்லுவோம். திருமந்திரத்தை 2 வார்த்தையுமே வரும் இந்த இடத்துல. நான் என்றால் என்ன பொருள் அப்படின்னா, நான் விபூதியை பூசிக்கொண்டேன் அப்படின்னா அந்த இடத்துல நான். இப்போ யாம் அப்படின்னா என்ன, விபூதியை பூசிக்கிட்டவனே ஆகா நான் விபூதியை பூசிட்டேன், விபூதியை பூசினதுனால சிவபெருமானே எனக்குள்ளே வந்துட்டார் இந்த இடத்துல. ஏன்னா அவர் பூசிக்கிற திருநீர் தானே இந்த இடத்துல. அதனால் அவரே என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல, என்னுடைய உடம்புல அந்த திருநீரை ஏற்றுக்கிட்டார் என் பாவத்தெல்லாம் போக்குறதுக்கு. ஏன்னா திருநீர் பூசிக்கொண்டால் இறைவன் பாவங்களை போக்குகின்றான் இந்த இடத்துல. இப்போ விபூதியை பூசினவனே, நெத்தி நிறைய பூசினவனே, அதுவும் மங்காமல் பூசினவனே, ஆகா நான் விபூதி பூசி விட்டேன், இறைவன் எனக்குள் வந்து விட்டார், என்னுடைய பாவங்களை அழிக்க வந்து விட்டார் என்ற சிந்தனை அந்த இடத்துல வரணுமா இந்த இடத்துல. அதுதான் யாமாயில் அப்படிங்கிறது. யாம் என்றால் தம்மோடு இறைவனையும் சேர்த்து கொள்ளுகின்ற வார்த்தை தான் யாம். திருமந்திரத்திலே பல பாடல்களில் யாம் யாம்னு சொல்லியிருப்பார் திருமூலர். ஏன் யாம் யாம்னு சொல்றாருன்னா இறைவனையும் சேர்த்து சொல்றார். நானும் இறைவனும் சேர்த்து தான் இந்த இடத்துல நிற்கிறோம், என்னோட இறைவன் இங்கே நிற்கின்றார் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்காக சொல்லுவார் அவர் இந்த இடத்துல. ஸோ அதுபோல் நெற்றி நிறைய விபூதியை பூசிக்கொண்டு இந்த இடத்துல ஒரு விபூதியை பூசிக்கொண்டேன் என்ற மகிழ்ச்சியோடு இறைவனே என்னோடு இருக்கின்றார் என்ற சிந்தனையோடு யார் ஒருவர் இருக்கின்றாரோ அவர்களுக்கு, அதான் ஆகில் அப்படிங்கிறார். யார் ஆகில் என்றால் யார் இப்படி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தங்கா வினைகளும் சாரும் சிவநெறி அப்படிங்கிறார். தங்கா வினைகளும் அப்படிங்கிறார். தங்கா வினைகள்னா என்ன, ரொம்ப கடுமையான வினைகளாம். ஒருத்தருக்கு கோடிக்கணக்கான பிறவிகள் இருக்குது இந்த இடத்துல, என்ன வெளியில்லாத அளவுக்கு அதிகமான துன்பத்தை ஒருத்தர் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு வினைகள் இந்த இடத்துல, அதான் தங்கா வினைகள் இந்த இடத்துல. அதாவது அவரால் தாங்க முடியலையா, ஐயோ என்னால் தாங்க முடியலப்பா இதோடைய துன்பத்தை அப்படின்ற அளவுக்கு அவருடைய வினைகள் இருக்கான். அந்த வினைகளும் சாரும் சிவநெறி அப்படிங்கிற இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சா, அந்த இடத்துல சிவலை சென்று அடைகின்ற அந்த நெறியில அதுவே வினைகள் எல்லாம் சார்ந்து போதான் இந்த இடத்துல. ஏன்னா சிவபெருமான் தான் அழிக்கிறாரு இந்த இடத்துல. ஒரு காந்தகத்தை எப்படி இரும்பு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதில் தான் ஈர்க்குதோ, அதுபோல் இங்கே உள்ளே இப்படி திருநீற்றில் சிவபெருமான் நிற்கிறார் இல்லையா, அதில் இந்த வினைகள் எல்லாம் எப்படி இரும்பு காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல் இந்த வினைகள் எல்லாத்தையும் அது ஈர்த்துருதான் இந்த இடத்துல. அதான் அந்த சிவன் நெறி, நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அந்த சிந்தனை இது எல்லாத்தையுமே ஈர்த்துருதான் இந்த இடத்துல. ஈர்த்தது மட்டுமல்ல, வினைகளை ஈர்த்தது மட்டுமல்ல, என்ன செய்து அடுத்து சிவபொரும்பரலை சார்ந்து இருக்கும்படியான சிந்தனைகளை அது அங்கு கொடுக்கின்றது. அதான் சிவநெறிக்கு என்பதற்கு பொருள், 2 பொருள் இந்த இடத்துல. வினைகளும் சாரும் அப்படின்னு, சாருன்ற வார்த்தைக்கு இது எல்லாத்தையும் ஈர்த்துச்சு. ஃபர்ஸ்ட் பாவங்கள் வினைகள் எல்லாத்தையுமே அது ஈர்த்து விட்டது என்பது ஒன்று. இரண்டாவது அந்த சிவநெறியை சார்ந்து இருக்கக்கூடிய சிந்தனை வர ஆரம்பிக்கும் இந்த இடத்துல. வேறு சிந்தனை இருக்காது. இப்போ வண்டியில் போய்கிட்டே இருக்கும், இதே போல் யார் ஒருத்தர் விபூதி பூசிட்டு வீட்டிலேருந்து வெளில வராரோ, இப்போ சாதாரணமாக இன்றைக்கி வெளியில் வரும்போது எப்படி இருக்கும், வெளியில் வந்துனே அலுவலக மன உளைச்சல் இல்லை வேறு எதாவது சினிமாவை பற்றி சிந்தித்து கொண்டோ இல்லை வேறு ஏதாவது சிந்தனைகளை போய்கிட்டே இருக்கும்.
இப்போ இந்த பாடலில் சொல்லப்பட்டு விபூதியை ஒருத்தர் பூசிக்கிட்டு வீட்டிலிருந்து வெளில வராருன்னு வச்சுக்குவோம். நம்ம அலுவலகம் போகிற வரைக்கும் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிட்டு போகலாம். ஆனால் அவருக்கா உள்ளிருந்து இயற்கையாகவே தோன்றும் இந்த இடத்துல. அந்த உணர்வு, அந்த மனப்பக்குவம் தானாகவே கிடைக்கும் இந்த இடத்துல. அவர் வாட்டுக்கு மந்திரத்தை சொல்லிக்கொண்டே செல்வார் இந்த இடத்துல. இது போல எல்லாம் சூழ்நிலைகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி நடந்தோன்னா என்ன ஆகும்? அடுத்து 4வது அடியில் சொல்கிறாரு, சிங்காரமான திருவடி சேர்வாரே அப்படிங்கிறார். சிங்காரம் என்றால் என்ன? அழகின் உச்சம் இந்த இடத்துல. சிங்காரம் என்று சொல்லப்படுவது ஒரு அழகு என்றால் ஒன்று சொல்லுவோம். ஒரு இடத்த அலங்காரம் பண்ணுறோம், அலங்காரம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த அலங்காரமே மிகவும் அற்புதமாக ஒரு வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப உச்சபட்ச அலங்காரமாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? அதுக்கு சிங்காரம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தும். அப்போ அழகின் உச்சத்தில் இருக்கக்கூடிய சிங்காரமான திருவடி, இறைவனுடைய திருவடி எப்படி இருக்கான்? அழகின் உச்சத்தில் இருக்கான் இந்த இடத்துல. அந்த திருவடியை சேர்வாரே அப்படிங்கிறது. என்ன அடையலாம்? அந்த திருவடியை நாம் இங்கு சேரலாம். இது 4வது அடியில் சொல்கிறார். இப்போ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இந்த சிவபெருமான் திருநீற்றை தன் உடம்பு முழுமையாக பூசி கொண்டிருப்பவர். இந்த இடத்துல பூசி நம்மளுடைய வினைகள் பாவங்களை அழிக்கக்கூடியவர் இங்கு கங்காளன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான். அவர் உடம்பில் முழுவதும் பூசிக்கொண்டு இருக்கின்ற அந்த திருநீற்றை நாம் சிறிதும் கூச்சம் இல்லாமல் அனைவருக்கும் தெரியும்படி நெற்றி நிறையாக அந்த விபூதியை பூசிக்கொண்டு இந்த இடத்துல நான் விபூதியை பூசிக்கொண்டிருக்கின்றேன் என்று மகிழ்ந்து, சிவபெருமானே எனக்குள்ளிருந்து என்னுடைய பாவங்களை போக்கிக் கொண்டிருக்கிறார், அவர் இப்பொழுது எனக்குள் இருக்கின்றார், விபூதியை பூசணுன்னு என்ன செஞ்சுக்கணும்? ஆஹா, சிவன் எனக்குள்ளே வந்துட்டாரு என்ற சிந்தனையோடு யார் ஒருவர் இருக்கின்றார்களோ அவர்களுடைய தாங்காத வினைகளும் இங்கு அழிந்து போகும். அழிந்து போய் இந்த மனமானது சிவனரியை சார்ந்து நிற்கும். சார்ந்து நிற்கும் பொழுது அந்த இறைவனுடைய அழகிய திருவடியை அவர் சேருவார். இது அந்த பாடலுக்கான கருத்து. ஒரு விபூதியே ஒருவருக்கு எப்படி விடுதலை முக்தியை இறைவனுடைய திருவடி வரைக்கும் கொண்டு போகுது அப்படின்றத இந்த பாடலை ரொம்ப அழகாக